பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடும் தவேக அரசின் முடிவு மாநிலத்தின் வளர்ச்சியை படுகொலியில் தள்ளிவிடும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சாத்தியமுள்ள அனைத்து மாற்று இடங்களையும் கவனமாக பரிசீலித்த பின்பே இந்த திட்டத்திற்காக பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டதையும், நிலம் கையகப்படுத்தும் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தொழில் வளர்ச்சி இல்லாமல் $1 டிரில்லியன் என்ற பொருளாதார இலக்கு சாத்தியமே இல்லை என்று குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடும் முடிவு தமிழ்நாடு இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளை தகர்க்கும் பேரிடி என்றும் கூறியுள்ளார். தவேக அரசின் அறிவிப்பு அரசியல் வீம்பிற்காக தமிழக வளர்ச்சியை முடக்கும் நடவடிக்கை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாற்று இடம் வேண்டி இதுவரை எந்த கோரிக்கையையும் மத்திய அரசிடம் வைக்காமல் எதற்காக இந்த அவசர முடிவு என கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தலின் போது பரந்தூரை தேர்தல் பரப்புரை களமாக பயன்படுத்தி கொண்ட ஒரே காரணத்திற்காக விமான நிலையம் அமைப்பதற்கான நடைமுறைகளை மீண்டும் முதலில் இருந்து தொடங்குவது நேர விரயம், பண விரயம் மற்றும் வளங்களின் விரயமாக மாறும் என விமர்சித்துள்ளார். தவேக அரசுக்கு பரந்தூரில் விமான நிலையம் அமைவது பிரச்சனையா அல்லது தமிழகத்திற்கு ஒரு புதிய விமான நிலையம் கிடைப்பது பிரச்சனையா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார்.